ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே சாரதாவோட வீட்டில் எல்லாரும் எப்படியாச்சும் பசுபதியை தோற்கடிச்சு அந்த வீட்டை மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு அவங்க தாத்தா கூட உட்காந்துக்கிட்டு காவேரி நினச்சி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் விஜய், உனக்கு ஓவர் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே குடிக்க வேணாம், நடு விஜய் நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு தாத்தா வந்து விஜயை கூப்பிட்றாங்க. இல்லை தாத்தா, எனக்கு தூக்கம் வராது தாத்தா, அவன் என்கிட்ட அப்படி பேசுனா இப்போது பாட்டியும் வந்து காவேரி தப்பானவன்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, நான் இன்றைக்கி ஃபுல்லாக தூங்க போகிறதில்ல, காவேரியை நினச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறேன், பொழுது விடிஞ்சதும் காவேரியை பார்த்து நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் விஜய், இதையே தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க, அன்னைக்கு போயிட்டு காவேரி வரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு அசிங்கப்பட்டு வீட்டுக்கு வந்தேன் உன் பாட்டி சொல்கிற மாதிரி, இப்போ போயிட்டு திரும்பவும் போக போறியா அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க. என்ன தாத்தா, நீங்களும் பாட்டி பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணுறது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தாத்தா, நான் வந்துட்டு காவேரி கூட்டிகிட்டு வர தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா சரிதான்ப்பா, காவேரி வீட்டுக்கு வந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் இப்போ படுத்து தூங்கலாம் வா, காலையில் போயிட்டு வரலாம், நானும் உன் கூட வரேன் வா, நானும் காவேரி சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவா தாத்தா அப்படின்னு விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மட்டும்தான் தாத்தா எனக்காக யோசிச்சுக்கிறீங்க, காவேரி நல்லவன் உங்களுக்கு தெரியுது இல்லை தாத்தா, அதே மாதிரி தான் எனக்கும் முழு நம்பிக்கை இருக்குது அவள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அவள் கெட்ட பொண்ணு இல்லை, அவள் காவேரி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா அப்படின்னு எல்லாம் வந்து விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க போதையில் வந்துட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு தூங்க போயிடுறாங்க. தாத்தா எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தூங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே விஜய் வந்துட்டு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பாட்டியுமே ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. நைட்டெல்லாம் தேவையில்லாமல் ஓவராக உட்காந்து தாத்தாவும் பேரனும் குடிக்க வேண்டியது, காலையில் எழுந்தால் தலைவலி அது வலின்னு சொல்ல வேண்டியது. யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டு வேலையை பார்க்காம அவளே நினச்சிக்கிட்டு இன்னும் உதிரி தலைவலை நினச்சிக்கிட்டு இப்படி உன்னை நீயே உடம்ப கஷ்டப்படுத்திக்கிறிய விஜய், இங்கே பாரு, பாட்டியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி உன்னை அதை உதாசனப்படுத்தணும் இல்லை நினச்சி நீ இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு பாட்டி அங்கேருந்து சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பாட்டி காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வெளியில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தாத்தா கிட்டே வந்துட்டு, தாத்தா நைட்டு சொன்ன மாதிரி நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு. என்னடா அப்போ நான் சொன்னதை மறந்துட்டியா, அப்போ நானும் கூட வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தாத்தா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விஜய், நான் வந்து காவேரி கிட்டே பேசி பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை தாத்தா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் விஜய் நேராக காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே காவேரியோட வீட்டில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரியுமே எப்பயும் போல் தூங்கி எழுந்துச்சு விஜயோட நினப்பாக தான் இருக்காங்க. ஸோ எப்போவே வந்துட்டு விஜய் வந்து காலையிலே வந்துட்டு காவேரிக்கு மெசேஜ் பண்ணுவார், என்ன பண்ணுற ஏது பண்ணுற பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் எதுவுமே இருக்காதே, மெசேஜ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மாதிரி அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்கிறதுக்காக முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை நினச்சி நம்ம அம்மா சொன்ன மாதிரி விஜயை டிவோர்ஸ் பண்ணிடலாம், அப்போ மட்டும்தான் விஜய் நம்மளை விட்டு முழுசாக ஒதுங்கி போவார், இல்லை அப்படின்னா விஜய் நம்மளை விட்டு ஒதுங்கியே போக மாட்டார், திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி வந்துக்கிட்டே இருப்பார். ஸோ விஜய் வந்துட்டு நான் இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும், விஜய் இல்லாமல் என்னாலையும் இருக்க முடியாது, ஆனால் வேறு வழி இல்லை, விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் அவரை விட்டு ஒதுங்கி தான் ஆகணும் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு கிளம்பலாம் வக்கீல பார்க்க அப்படின்னு கரெக்டாக கிளம்பும்போது தான் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே விஜயும் தாத்தாவும் வராங்க. அவங்கள பார்த்த உடனே சாரதா ஆடி போய் நிற்கிறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வாசல்லே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ஸோ சத்தம் கேட்டு கங்காயிலேருந்து குமரன் வரைக்கும் எல்லாருமே வந்து வெளியில் வராங்க. காவேரி கூட வெளியில் வராங்க. விஜயன் தாத்தாவையும் பார்த்ததும் அவங்களால உள்ளே வா அப்படின்னு கூட கூப்பிட முடியல காவேரியால். உள்ளே வாங்க தாத்தா உட்காருங்க அப்படின்னு கூட ஒரு வார்த்தைக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு சாரதா வந்துட்டு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா உள்ளே கூட வர சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க. இல்லை, இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க, என் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற முடிவில் மட்டும் வந்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சாரதை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு கோவம் வருது.
என்ன பேசுகிறீங்க நீங்கள் அத்தை? என் தாத்தா அவங்கள உள்ளவான்னு கூட கூப்பிட மாட்டிங்களா? அவருக்கு வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கோம், என் தாத்தா அவங்க கிட்ட பேச தான் வந்திருக்காங்க அப்படின்னு. என்ன தம்பி, நீங்கள் வந்து பேசி காவேரி அவங்க கூட அனுப்ப முடியாதுன்னு உங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதை வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க அத்தை, அப்படியெல்லாம் நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல, என் தாத்தாவே தான் காவேரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன்னு சொல்லி என் கூட வந்து நின்று இருக்காரு, நான் அவரை வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் தான் விஜய் கூட வந்திருக்கேன். விஜய் வந்துட்டு காவேரியை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான், அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. காவேரினா விஜய்க்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் நீங்கள் ஏன் காவேரியை விஜய் கூட சேர்ந்து வாழ அனுப்ப மாட்டேன்றீங்கன்னு தெரியல, அதுதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இங்கே அவங்க தாத்தா வந்து சொல்கிறாங்க. இல்லை சார், இல்லை அது வந்து செட் ஆகாது, காவேரிக்கும் விஜய்க்கும் செட் ஆகாது, அதுதான் ஒப்பந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால, அவளும் என்னோட முடிவு தான், நான் விஜய் கூட போக முடியாது, விஜய் கூட நான் உங்கள் கூட நான் வரல அப்படின்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் எதுக்காக எங்களை துரத்தி இந்த மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிற பிரச்சனை போதும், நீங்களும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்கே போங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் கட்டின தாலி காவேரியோட கழுத்தில் இருக்குது, அது மட்டும்தானே இப்போது, நாங்கள் கூடிய சீக்கிரம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதை முறையாக உங்ககிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒப்படைச்சிடுறோம், அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க, அது ஒன்றுத்துக்காக தானே இப்போ நீங்கள் எங்களை துரத்தி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதில் வந்து சாரதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இங்கே காவேரிக்கும் சரி, இந்த பக்கம் தாத்தாவுக்கும் விஜய்க்குமே சரி, ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க எல்லாருமே. இந்த பக்கம் கங்காவுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ காவேரியாலையும் கங்காவாலையும் வெளியில் வந்து சொல்ல முடியறதில்ல. அந்த பக்கம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள், நாங்கள் ஒன்றும் அதுக்காக இங்கே வரல, நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா தெரியுமா, அவள் என் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும், நீங்கள் நினச்சாலும் காவேரி என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன காவேரி, இந்த தம்பி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, நீ அமைதியாகவே இருக்க, அப்படி என்ன உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது, இந்த தாலி ஒன்று தானே, நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன், மறுபடி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு காவேரி அப்படி சொல்லிட்டு. என்ன அவங்க சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவோம். என்ன காவேரி, என்ன சொல்கிறாங்க உன் அம்மா, ஏதோ உன்கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இங்கே பாருங்கள் விஜய், நான் அவங்க கூட வர்றதா இல்லை, என் அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காவேரி, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது தான், 2 நாள் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நீ உன் அம்மாவை மீறி எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை, இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்கவும் மாட்டேன், என் தாத்தாவையும் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட பேசியாச்சு, உன் அம்மா கிட்டேயும் பேசியாச்சு, நீங்கள் யாருமே வழிக்கு வர்ற மாதிரி தெரியல, இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க போகிறதில்ல, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்துட்டு காவேரியோடைய கையை பிடிச்சி இழுத்து தரேன்னு கூட்டிகிட்டு போகலான்னு போகிறாங்க. இங்கே சாரதாவிலேருந்து குமரன் வரைக்கும், இங்கே பாருங்க தம்பி, அனுப்ப முடியாது அப்படின்னு சாரதா வந்து சொல்கிறாங்க. குமரனுக்கிட்ட விஜய் பொறுமையாக இருங்க, பேசி தீர்த்துக்கலாம், அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை குமரன், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் எத்தனை தடவை கேட்டாலும் அவங்களுடைய முடிவு ஒரே பதிலாக தான் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, காவேரி இருக்கிற சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் நீங்களே காவேரி என் கூட அனுப்பி வச்சிருவீங்க, ஆனால் அதை நான் என் வாயால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லதாக நடக்கும்போது அந்த விஷயத்த சொல்லலான்னு நான் இருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை அந்த வார்த்தை சொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு. என்ன பெரிய வார்த்தை தம்பி, என்ன அப்படி என்ன நீங்கள் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்த சொல்லுங்கள் நீங்கள், அதுக்கப்புறம் நான் காவேரி உங்கள் கூட அனுப்புறதா இல்லையான்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சாரதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமரனுமே என்ன காவேரி என்ன சொல்கிறாரு விஜய் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் இங்கே பாருங்கள், வேணாம் தயவு செஞ்சு இங்கேருந்து பிரச்சனை பண்ணாத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு அதை சொல்லக்கூடாதுன்னு என்னை தடுக்கிறா, இதுலேருந்தே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. என்னடி அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ ஏதோ சொல்ல விடாமல் தடுக்கிற, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கூட கேட்குறாங்க. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எங்கள் காவேரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது நீ என் கூட வரப்போறியா இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்துட்டு காவேரி பிடிச்சி வெளுக்க டைமை இழுத்துட்டு இருக்காங்க. விஜய் என் கையை விடுங்க அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவுடைய முடிவை தாண்டி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே ஓங்கி ஒரு 2 பலார்னு காவேரிக்கு விடுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம விஜய் வந்துட்டு பலார்னு அறிகிறாங்க. காவேரி விஜய் கூட தான் இருக்கணும், நீ என் கூட தாண்டி சேர்ந்து வளரணும், நீ எப்படி என்னை விட்டுட்டு இங்கே தனியாக இருப்பேன், உனக்கு தாலி கட்டின புருஷன்னா நான் சொல்லணும், நீ என் கூட தான் சேர்ந்து வாழணும்,
நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன தம்பி என் முன்னாடியே என் பொண்ணை கையை நீட்டு அடிக்கிறீங்க, நீங்கள் எங்கவே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவீங்க, என் பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்காங்க. இங்கே தாத்தாவுமே இருந்துகிட்ட விஜய் எதுக்காகடா அவளோட விருப்பம் இல்லாமல் நம்ம எதுக்கு கூட்டிகிட்டு போனோம், அவள் தான் வர முடியாதுன்னு சொல்கிறாள்ல, நீ ஏன் விஜய் இப்படி வலுக்கட்டாயமாக இழுக்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது தாத்தா, நீங்கள் என்ன சொல்லிட்டு என் கூட வந்தீங்க, காவேரி என்ன சேர்த்து வைக்கணும்னு தான் சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ என்னமோ அவங்களுக்கு அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க தாத்தா, யார் தடுத்தாலும் சரி நான் காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை வலுக்கட்டாயமாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலேயும் சாரதாவும் இங்கே வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு யாருமே வந்து விஜயை வந்து தடுக்காது, வாசப்படை வரைக்கும் தடுத்து பார்த்தாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் விட்டுறாங்க அமைதியாகவும் சாரதாவுமே. என்னமோ எங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் அவளுடைய தலையெழுத்து இப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு, எங்கே எப்படியோ ஒன்று போய் அவளாச்சும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த பசுபதிக்கு பயந்துக்கிட்டு நாம் ஏன் விஜய் வந்துட்டு விரோதியாக பார்க்கணும், காவேரி விஜய் கூட எதுக்காக நம்ம அனுப்பாத இருக்கணும், போகட்டும், விஜய் கூட இருந்தால் தான் காவேரிக்கு முழு சப்போர்ட், அது எனக்கு நல்லாவே தெரியுது, முழு பாதுகாப்பும் கூட, அதனால காவேரி வந்துட்டு விஜய் கூடவே இருக்கட்டும், எனக்கு இதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்னு சாரதா தன்னைத்தானே வந்து மனசுக்குள்ளே சமாதானப்படுத்தி அமைதியாயிடுறாங்க. அத்தை நான் விஜய் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்னு இங்கே குமரன் வந்து விஜய் அதாவது சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதாமே இருந்துக்கிட்டு விடுங்க மாப்ளா நீங்கள் போகாதீங்க, அவளாக போயிட்டா, அவள் வந்துட்டு அதாவது விஜய் வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம யாரும் போய் அங்கேருந்து காவேரி கூட்டிகிட்டு வர தேவையில்லை, என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவள் எப்படியோ ஒன்று சந்தோஷமாக இருக்கட்டும், என்ன பசுபதியோட தொல்லை பிரச்சனை விஜய்க்கு வரக்கூடாதுன்னு தான் நினச்சோம், வேறு வழி இல்லை, காவேரி போய் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு சாரதாவும் அமைதியாக வேண்டுறாங்க. இங்கே கங்காவும் இருந்துக்கிட்டு ஏங்க எப்படியோ ஒன்று கலக பிறந்தாதான் வழி பொறுக்குன்ற மாதிரி விஜய் வந்து இங்கே கம்பல் பண்ணி காவேரி இழுத்துட்டு போனதுனால தான் இப்போ காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழட்டும்னு அம்மா சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு இங்கே கங்கா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் எப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா ஒரு பக்கம் தாத்தா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறமும் எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு தாத்தாவையும் காவேரியும் காரில் கூப்பிட்டு கிளம்புறாங்க. ஏன் விஜய் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, என்னோட முடிவை சொன்னதுக்கப்புறமே எதுக்கு என்னை வலுக்கட்டாயமாக இப்படி கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு, இங்கே பாரு இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசாத, அமைதியாக காரில் உட்காந்துக்கிட்டு வா, ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்கோ அங்கே மேலே ஒன்று வாங்கினதோட விடமாட்டேன், இன்னும் 4 வச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜய் அடிப்பீங்களா, அடிங்க, என்னை அடித்து கொள்ளுங்க, உங்களை இஷ்டம் போல் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் முதல்ல என்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போங்க, நான் அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி சின்ன குழந்தையா நீ, இங்கே பார் அமைதியை உட்காந்துக்கிட்டு வா அப்படின்னு விஜய் வந்து கோவத்தோடு சொல்லவும் காவேரியுமே அமைதியாயிடுறாங்க. அதாவது விஜய் வந்து காவேரியை பேசவே விடுறதில்ல, அந்த அளவுக்கு விஜய் வந்து கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் காவேரியை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை போய் ஆரத்தி எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்து சொன்னாங்க. என்ன விஜய் இப்போ இது ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா நீங்கள் போய் ஆரத்தி எடுங்க சொல்லுங்கள். தாத்தா போயிட்டு பாட்டி ஆரத்தி எடுக்க சொன்ன உடனே என்னங்க சொல்லுங்க எதுக்கு ஆரத்தி அப்படின்னு காவேரியை விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா, அதுக்காக தான் அப்படின்னு. என்னங்க நான் அவ்வளோ சொல்லியும் விஜய் போயிட்டு இன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, அவளுக்கு என்னால் ஆரத்தி எடுக்க முடியாது, வீட்டுக்குள்ளே அவளை சேர்க்கவும் முடியாது, இங்கே பாருங்கள் அவளை அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு விஜயே இப்போ தான் ஒரு வழியாக அந்த வீட்டில் போராடி அவளை வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா, இப்போ நீயும் ஆரத்தி எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி அவனுடைய கோவத்தை அதிகப்படுத்தாத அப்படின்னு இங்கே தாட்டிக்கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாங்க. என்னால் ஆரத்தி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணோ அம்மாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இங்கே அவங்களும் சொல்லிடுறாங்க. இங்கே அடுத்தபடியாக தாத்தாவே போயிட்டு ஆரத்தி கொண்டு வராங்க. என்ன தாத்தா நீங்கள் கொண்டு வரீங்க, பாட்டி கொண்டு வரலையா அப்படின்னு. இல்லை விஜய் யாரை எடுத்தா என்ன, நான் எடுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் எடுத்தா நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு காவேரி வந்துட்டு வேணாம் விஜய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ அமைதியாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு தாத்தா வந்து ஆரத்தி எடுத்து அவங்க 2 பேரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. காவேரியை விஜய் வந்து கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் பசுபதிக்கு காவேரி வந்துட்டு விஜய் கூட போயிட்டா, விஜய் வந்து காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் பசுபதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போது, இன்னமும் விஜயும் காவேரியும் பழி வாங்குறதுக்காக பசுபதி வெறி கொண்டு அலைவார். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெரி தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.